உங்களுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாய் இணைந்து விடுகிறது. அவருடைய சிநேகம் ஆச்சரியமான. தாவீது புலம்பி அழுதான். என் அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:17 என்ற வேத பகுதியில், அவரோடு இசைந்திருக்கிறவன் எவனோ அவனோடு ஒரே ஆவியாக அவரும் இசைந்து விடுகிறார். உங்களுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாய் இணைந்து விடுகிறார், ஒன்றாய் இசைந்து விடுகிறார். யார் நமக்கு நண்பனாக இந்த உலகத்திலே மாறுகிறார்? நீதிமொழிகள் 27:19 வாசித்து பாருங்கள். வாசிக்க கேட்போமா? தண்ணீரில் முகத்திற்கு முகம் ஒத்திருக்குமா போல் மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும். ஒரு நண்பனின் இருதயம் மற்ற நண்பனின் இருதயத்தோடு ஒத்திருக்கிறது. ஆகவே அவர்கள் இருவரும் ஒன்றாய் சந்திக்கும் பொழுது அது பேரின்பம். அதே அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழி 27:9. பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். ஒரு உதாரணம் பாருங்கள். வேதத்தில் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். யோனத்தான் அரசிளம் குமரன், தேசத்த ராஜாவுடைய இளவரசன். தாவீது ஒரு மேய்ப்பன். ஆனால் தாவீதின் கையினால் கோலியாத் என்ற மகா பெரிய அரக்கன் மடிந்தார். அதை பார்த்து கொண்டே இருந்த யோனத்தான் உள்ளத்தில் அவனை குறித்து ஒரு சிநேகம் உண்டாயிற்று. அவனுடைய ஆத்துமாவை செய்திருந்தது. அவனை உயிரை போல சிநேகித்தான். அதை போலத்தான் தேவாதி தேவன் நம்மை உயிரை போல சிநேகிக்கிறார். தன் உயிரை நம்முடைய உயிராகவே தியானிக்கிறார், பாவிக்கிறார். ஒன்றாக இரண்டும் இணைந்து விடுகிறது. அவருடைய சிநேகம் ஆச்சரியமான. யோனத்தான் போரில் மடிந்த பொழுது 2 சாமுவேல் 1:26 தாவீது புலம்பி அழுதான். யோனத்தானே, என் சகோதரனாகி யோனத்தானே, உனக்காய் நான் வெகு வியாகுலப்படுகிறேன், உனக்காய் நான் வியாகுலப்படுகிறேன். உன்னுடைய சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது, உன்னுடைய சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. ஆமோஸ் 3:3 பாருங்கள். உங்களில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமிக்க நடந்து போவார்களோ என்று எழுதியிருக்கிறது போல தேவன் நம்மோடு ஒருமனப்படுகிறார், நம்மோடு ஒருமனப்படுகிறார். வாழ்வெல்லாம் நம்மோடு கூட நடந்து வருகிறார். 1973 ஆண்டு நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆசிரமம் வந்தேன். இலங்கை முழுவதிலும் பல ஊர்களில் சுமார் 1 மாதம் பலவிதமான கூட்டங்களை பெரிய அண்ணன் ஒழுங்கு செய்து வைத்திருந்தார்கள். கூட இருந்த சாம் ஆல்ஃபிரட் அண்ணன், என்னும் சூரிய அண்ணன், என்னும் செல்லத்துறை அண்ணன், மிஸ்டர் வடிவேலு அண்ணன், மிஸ்டர் நைல்ஸ் அண்ணன் என்று பலர் இந்த நாட்களில் எங்களோடு கூட இருந்து உதவி செய்தார். ஊழியமெல்லாம் முடித்து திரும்பி ஊர் போவதற்கு முன்பதாக யாழ்ப்பாணம் வந்தேன். ரயிலடிக்கு அண்ணன் வரவில்லை. என்னவென்று கேட்டேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்றார். நேரடியாக மருத்துவமனைக்கு போனேன். அப்பொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன் அண்ணன் தன்னுடைய வாழ்வின் கடைசி படியில் இருக்கிறார்கள் என்று. மயங்கிய நிலைமையில் அப்படியே படுத்து கிடந்தார்கள். அவள் உலகமே தெரியவில்லை. நாங்கள் கூப்பிட்டு பார்த்தோம், பேசவே இல்லை. மயங்கிய நிலை, ஆழ்ந்த மயக்கம். அங்கிருந்து டாக்டர்கள் சொன்னார்கள், அண்ணன் அப்படியே போய்விடுவார்கள், அவள் திரும்ப கண் திறக்கவே மாட்டார்கள் என்று. அந்த நேரம் பார்த்து பாருங்கள், அண்ணனுக்கு பெரிய பழக்கம்,
பிஷப் குலேந்திரன் என்பவரோடு. இருவரும் இணை பிரியாத நண்பர்கள். அவர் அங்கு வந்தார். அண்ணனுடைய உடலை தட்டினார். செல்வரத்னம் என்றார். உடனே அந்த மயக்க நிலைமையில் இருந்த அண்ணன், நீங்க போறீங்களோ நீங்க போறீங்களோ அப்படி என்றார். கண்ணை திறக்கவில்லை, மயங்கிய நிலைதான். ஆனால் தன்னையும் அறியாமல், நீங்க போறீங்களோ, போய்விடப் போகிறீர்களோ. அதன் பிறகும் பேசவில்லை, அப்படியே கண்ணை மூடிவிட்டார். தன் நண்பனின் குரல் கேட்டவுடன் ஒரு பரவசம், ஒரு விவரிக்க முடியாத இன்பம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நினைக்கலாம், என் பிரார்த்தனையை தேவன் கேட்பாரா? என் ஜெபத்தை அவர் கேட்பாரா? அதற்கென்றே காத்திருக்கிறார். அதற்கென்றே காத்திருக்கிறார். நீங்கள் காட்டும் அன்பு, பாசம், சிநேகிதம் அவருடைய உள்ளத்தை அசைக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக.